அன்புக்குரியவர்களே, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 வீடு தள்ளி ஒரு அம்மா 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் 2வது பையன் ஒரு ஐடி கம்பெனியில் ஆல்மோஸ்ட் நிரந்தரமாக வேலை செய்கிறான். இந்த முதல் பையன் மட்டும் ஒவ்வொரு கம்பெனிலையும் 3 மாதம்தான் இருப்பான், அதுக்கு மேலே இருக்க மாட்டான். ஒரு நாள் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சார் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க சார், எந்த கம்பெனிலையும் 3 மாதத்துக்கு மேலே தங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட கேஷுவலாக வாக் போகும்போது அவனும் வாக்கு வருவான். அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா ஆச்சு இந்த கம்பெனியில்? விட்டேன் சார் அப்படின்னு. ஏன்பா குவிட் பண்ண அப்படின்னு. சார் அங்கே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நாம் ஒரு வேலையை எப்படி எடுத்துக்கிட்டு செய்கிறோமோ அதை பொறுத்து தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லா வேலைகளும் ஒரே மாதிரி தாங்க. அந்த வேலையில் நமக்கு எப்படி ஈடுபாடு இருக்குது அதை வச்சு தான் அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு வரும். அவனுக்கு நான் ஒரு சின்ன சம்பவத்தை உதாரணமாக சொன்னேன். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுடைய கணவர் இல்லைங்க, இந்த அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். இந்த அம்மா திடீர்னு காய்ச்சலில் விழுந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் டெத் பெட்டுன்னு வச்சுக்கங்களேன், நாளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு பயமாக இருக்குது. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இந்த மாதிரி நாளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறது அப்படின்னு போயிட்டு அம்மாட்ட உட்காந்து அழுகுறான். நான் என்னம்மா செய்வேன், ரொம்ப லோன்லியாக இருக்குமா, யாருமே இல்லாத மாதிரி, நீ மட்டும்தானம்மா எனக்கு, நீ என்னை விட்டுட்டு போய்டும் போட்டிருக்கு, நான் என்னம்மா செய்வேன் அப்படின்னு பயந்து அழுதான். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நாம் ஒவ்வொருத்தவங்களும் பூமிக்கு தனியாக தான் வரோம். அதனால் எந்த காரணம் கொண்டும் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல விடு. நாம் ஒவ்வொருத்தவங்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். இந்த பூமிக்கு யாராவது ஒரு பெண் மூலமாக வந்துடணும். ஆனால் நம்ம தனியாக தான் வரோம், தனியாக தான் வாழணும். அதை புரிஞ்சுக்கோ. இப்போ நான் அனாதை ஆகிட்டேன், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்கிறியே. 2வது உலகம் போகிறப்ப ஹிரோஷிமா நாகசாகி 2 இடத்துல அமெரிக்கா அணுகுண்டை வீசிச்சு. ஓவர் நைட் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அனாதைகள் ஆனார்கள், அப்பா அம்மாவை இழந்தாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க மனசு விட்டு இல்லை, அவங்க வாழ்ந்து காட்டினாங்க, சாதிச்சு காட்டினாங்க. அது மாதிரி நான் இறந்துட்டா கூட நான் இந்த உலகத்துக்கு தனியாக தான் வந்தேன், கடவுள் என்னை ஏதோ ஒரு பர்பஸோடு தான் அனுப்பியிருக்கார் அப்படின்னு உழைக்கணும். உனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் அது கடவுள் கொடுத்த பாக்கியமாக நினச்சி அந்த வேலையை முழு ஈடுபாட்டோடு செய். மகாத்மா காந்தி என்ன சொன்னார், நீ ஒரு தெருக்கூட்டுபவனாக இருந்தாலும் மிகச்சிறந்த தெருக்கூட்டுபவன் அப்படின்னு பேர் வாங்கு. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உனக்கு என்ன வேலை நீ மனசை செய்கிறியோ, மனசு வராமல் செய்கிறியோ, எந்த வேலை கிடைத்தாலும் அதில் உன்னை முழுசாக ஈடுபடுத்திக்கோ. ஒன்றை விட சிறப்பாக தெருக்கூட்டுறவன் யாரும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணு. நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உன்னுடைய தனித்துவம், ஆங்கிலத்தில் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த தனித்துவம் வெளிப்படணும். இவர் போல வருமா அப்படின்னு உன்னை சொல்கிற அளவுக்கு உனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் ஈடுபடுத்திக்கிட்டு செய். வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முடித்தாங்க. அந்த பையன் நிச்சயமா சாதனையாளனாக ஆகியிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு அறிவுரை கொடுக்கின்ற அம்மா இருக்கும்போது அந்த பிள்ளை வீணா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கதையை நான் அந்த பையனுக்கு, 2வது வீட்டுக்கார பையனுக்கு சொன்னேங்க. இப்போ 6 மாதம் ஆகுதுங்க.
அந்த கம்பெனிலேருந்து அவங்க குவிட்டே பண்ணலை. கண்டிப்பாக பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மைதானே? வாழ்க வளமுடன்.